ஹாய் கைஸ், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா பிக் பாஸ் வீட்டிலேருந்து நம்ம டாக்டர் டி திவாகர் பார்த்தீங்க அப்படின்னா எவிக்ட் ஆகிறாரு. இவர் பார்த்தீங்க அப்படின்னா பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே நிறைய விஷயங்கள் இந்த வாரம் பண்ணியிருந்தார். நிறையா குளறுபடிகள், அதே போல் கேஸ்ட்டு அந்த மாதிரி நிறையா பிரச்சனைகளை கொண்டு வந்தார். அதே நேரத்தில் மக்கள்கிட்டேயுமே இவருக்கு கடும் எதிர்ப்பு தான் அதிகமாக இருந்துச்சு. அதே நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா வாரம் வாரம் எஸ்கேப் ஆகி வீட்டுக்குள்ளே சேவ் ஆகிக்கிட்டு இருந்தார். பட் இந்த வீக் என்ன ரீசன் தெரியல. பட் கண்டிப்பாக இவரை வெளியே அனுப்பியே தீரணும் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள்லாம் முடிவு பண்ணி இவருக்கு யாரும் ஓட்டு போடாமல் முடிவெடுத்து இவரை இப்போ வீட்டுக்கு பேக்கப் பண்ணி அனுப்பியிருக்காங்க. டாக்டர் டி திவாகர் அப்படின்னு சொல்லிட்டு நடிப்பு அரக்கன் அப்படின்னு சொல்லி கேமரா முன்னாடி டெய்லியுமே எதையாவது ஒரு ரீல்ஸ் பண்ணிட்டு கிடப்பார். அதே நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா காமெடி கலந்த விஷயங்கள் நிறையா பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே இருக்கவங்களும் நிறையா ஃபன் பண்ணிகிட்ருப்பாங்க. வினோதெல்லாம் சொல்லி கலாச்சிட்டு கிடப்பாங்க. இப்போ அந்த ஒரு விஷயம் மட்டும் மிஸ் ஆகும். பட் இருந்தாலும் சரி, எப்படி இருந்தாலும் இது ஒரு கேமு, எப்படியும் ஒரு நாள் வெளியே தான் போய் ஆகணும் அப்படிங்கிற ஒரு ரீசன் எல்லாருக்குமே மிகப்பெரிய ஒரு ஷாக்கு. முக்கியமாக பார்வதிக்கு தான் மிகப்பெரிய ஷாக்கு. ஏன்னா பார்வதியும் திவாகரும் ஒரு நல்ல ஒரு பாண்டிங்கில் இருந்தாங்க ரெண்டு பேருமே. இப்போ அவங்க பார்த்திங்க அப்படின்னா பிரியிற ஒரு நேரமாக மாறி போச்சு. ப்ரோமோவில் காட்டக்கூடிய விஷயத்தில் கார்டு எடுத்து காமிச்சதுமே நம்ம பார்வதிக்கு தான் மிகப்பெரிய ஷாக்கு. அதுக்கப்புறம் உட்காந்து ஆள ஆரம்பிக்கிறாங்க, இனிமேல் என்ன பண்ணுறதுன்னு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்படுறாங்க. நம்ம வாட்டர்மெலனுமே சமாதானம் பண்ணி, அதெல்லாம் இல்லை, நீ எவ்வளோ பெரிய போல்டான பொண்ணு, இதுக்கெல்லாமா எப்படினாலும் ஒருத்தர் போய் தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி பார்வதிக்கு ஒரு சில அட்வைஸ் எல்லாம் கொடுத்துட்டு அங்கேருந்து கிளம்பி மேடைக்கு போகிறாரு. ஸ்டேஜ்லையுமே பார்த்தீங்க அப்படின்னா அங்கேயும் அவரோட அந்த நடிப்பு திறமைகளை விஜய் சேதுபதி மாதிரி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரையே இம்ப்ரெஸ் பண்ணுற மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் பண்ணுறாரு. பண்ணி அங்கேயுமே ஒரு என்டர்டெயின்மெண்ட் பண்ணி மக்கள்கிட்ட ஒரு கிளாப்ஸும் வாங்கிட்டு அப்படியே அவருமே வீட்டுக்கு கிளம்புறாரு. அதே போல் பார்த்தீங்க அப்படின்னா திவாகருக்கு நிறையா பேர் பாசிட்டிவாக அவர் சில காமெடிகள் பிடிச்சிருந்தாலும் ஒரு பக்கம் அவர் பண்ண நிறைய விஷயங்கள் நெகட்டிவாக அமைஞ்சதே இவருக்கான மிகப்பெரிய ஒரு இது. எதுக்கு எழுதாலும் அந்த கேஸ்ட்டு எங்கள் ஆளுங்க அப்படிங்கிற நிறைய விஷயங்கள் எடுத்து பேசுனதாக இருக்கட்டும். அதுபோல் பார்வதி என்ன சொன்னாலுமே ஆமாஞ்சாமி அப்படின்னு சொல்லிட்டு தலையாட்டுற வேலைகள் பண்ணதாக இருக்கட்டும். அதுபோல் அரோராவுக்கும் நம்ம வாட்டர்மெலன் இடையில இந்த வீக் ஒரு குறியீடு அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள்லாம் நிறையா போயிட்டு இருந்துச்சு. மொத்தமாக இந்த விஷயங்கள் எல்லாமே சேர்ந்து தான் வாட்டர்மெலனுக்கு இப்போ பார்த்தீங்க அப்படின்னா வீட்டை விட்டு அனுப்புகிற ஒரு நிலைமைக்கு கொண்டு வந்திருக்காங்க. நீங்கள் என்ன நினைக்கிங்க? வாட்டர்மெலன் எதுக்காக வீட்டை விட்டு அனுப்பியிருப்பாங்க அப்படிங்கிற உங்களோட ஒப்பீனியனை மறக்காமல் கமெண்ட்டில் தெரியுங்க. அதுபோல் வாட்டர்மெலன் போனது கரெக்டு தானா இல்லையா அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணுங்கள். அதே போல் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.